நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கதிர், தனம் இருக்காங்கல்ல 2 பேருமே வந்து பைக்ல வந்து அப்படியே ஜோடியா வந்து சுத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மணி இருக்கார்ல, மணிக்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து வந்து ரகுராம் கிட்ட தான் மாட்டப் போறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து காலையில வந்து பிராக்டிஸ்க்காக வந்து நம்ம தனம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருது. நம்ம ரகுராம் தானே ரெகுலரா கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருது. அப்போ வந்து தனத்த கூப்பிட்டு சொல்றாங்க. "தனம் இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ வந்து வீட்ல வேற யாரு கூடயாவது போயிட்டு வந்துர்றியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா வேற யாரு கூடப்பா போறது? நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து நம்ம மணி இருக்கார்ல, அவர் வந்து மெதுவா வந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாராரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தனத்த வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூட்டு வர முடியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மச்சான். இத எதுக்கு கேட்டுக்கிட்டு, இத போய் நான் பண்ணலன்னா எப்படி? நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மணி வந்து சொல்றாங்க. சரி மச்சான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. தனம் நீ வந்து இன்னைக்கு வந்து மாமா கூட போ. சரியா? மாமா கூட்டு போவாரு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரிப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. உள்ள போனவுனே நம்ம கதிர், தனம் 2 பேருமே பயங்கரமா பிளான் போடுறாங்க. இன்னைக்கு வந்து அப்பா வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனம் இன்னைக்கு வந்து நான் உன்னைய வந்து கூட்டு போகட்டா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. உடனே வந்து தனம் வந்து சொல்றாங்க, ஐய்யய்யோ! இன்னைக்கு வேற மாமா வேற என்னைய கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரே, எப்படி உன் கூட வர்றது? அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, இடையில ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு, நீ வந்து அந்த இடத்துல இறங்கி நின்று, நான் அங்க வந்து உன்னைய கூட்டு போயிர்றேன். இல்ல நான் போய் முன்னாடி அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கேன். நீ வந்து அந்த இடத்துல வந்து இறங்கிரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கதிரும் நம்ம தனமும் பிளான் போட்டாங்க. நம்ம கதிர் இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட்டே போய் அந்த இடத்துல வந்து நின்றுறாரு. நம்ம இவங்க மணி வந்து அப்படியே மெதுவா கூட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஸ்கூட்டில. அந்த இடத்துல வந்து மாமா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னம்மா பிராக்டிஸ் பண்ணுறது இந்த இடம் தானா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல மாமா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி எதுக்கு இங்க இறங்குற? வா கொண்டு போய் அங்கேயே இறக்கி விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல மாமா நான் இங்கேயே இறங்கிக்கிறேனே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏம்மா இங்கேருந்து எப்படிம்மா தனியா போவ? வா தனம் அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. இல்ல மாமா அது வந்து அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், இல்ல அங்க போணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து முன்னாடியே வந்து புல்லட்ல எனக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர பார்த்து வந்து அந்த இடத்துல கை காட்டுறாங்க. கை காட்டுனோனேயும், ஓ! கதிர் என்ன இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு. உடனே வந்து கதிரா? ஆமா. கதிர் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, அவங்க வந்து நம்ம தனம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓ! அப்படியா விஷயம்? இப்ப தாம்மா புரியுது. வீட்டுக்குள்ள தான் 2 பேருக்கு வந்து பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பார்த்துக்கிட்டோம்னா 2 பேரும் ஒண்ணா தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மாமா அது வந்து அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏம்மா நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன பண்றது? வீட்ல வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வர்றதுனால, உங்களால அப்படி இருக்க முடியாது வீட்டுக்குள்ள வந்து. சரி பரவால்ல, வெளியிலயாவது சந்தோஷமா இருங்க. ஆல்ரெடி வந்து நீங்க 2 பேருமே சின்னஞ்சிறுசு அப்படி இப்படி இருக்க தான் செய்வீங்க. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நானு. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம தனம் வந்து கேட்காங்க, மாமா தயவுசெய்து வந்து அப்பா கிட்ட மட்டும் இத சொல்லிறாதீங்க இந்த இடத்துல இறக்கி விட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி கேட்காங்க. ஏம்மா நான் எல்லாம் இத சொல்லுவேனா? என்னைய நம்பி உன்னைய அனுப்பி வச்சிருக்காரு. நான் இறக்கி விட்டுட்டு நான் போய் இத சொன்னேன்னு வச்சுக்கோமேன், என்னைய தான் விரட்டி விரட்டி அடிப்பாரு. தயவுசெய்து நான் உன்கிட்ட கேட்குறேன். நீ வந்து சொல்லிறாத உங்க அப்பாகிட்ட சரியா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மாமா நானும் சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க சரியா? டேய் கதிரு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரு தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னுருக்காரு. சரிடா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ பார்த்துக்கோ சரியா? என்ன இருந்தாலும் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து மணி வந்து வழி அனுப்பி வச்சிருக்க மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பைக்கில வந்து அப்படியே ஒண்ணு போல வந்து ஜாலியா போய்க்கிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல வந்து லவ் சாங்கெல்லாம் பயங்கரமா போடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.